இரண்டாவது அலைவரிசையாக பரவி வரும் கொரோனா தொற்று. கடந்த கொரோனா காலகட்டத்தில் லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டியின் சமூக ஆர்வலர் திருமலை முருகன் அவர்கள் 3 வேளை உணவுகளை வழங்கி ஆதரவு அளித்து வந்தார். அதேபோன்று கொரோனா தொற்று இரண்டாவது அலைவரிசையும் வேகமாக பரவி வருகிற நிலையில் அதனை முன்னிட்டு ஞாயிறன்று அரசு விதிமுறைகளின்படி ஊரடங்கு உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு அன்று காலையில் காவல்துறையினருக்கு பிஸ்கட், தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் ரயில் நிலையம் அருகில் சாலையோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு இரவு சாப்பாடும் வழங்கப்பட்டது. உணவுகளை டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் நிறுவனரும் டீம் ட்ரஸ்ட் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான லயன் திருமலை முருகன் முன்னிலையில் டிஜே அக்ஷயா என்டர்பிரைசஸ் நிர்வாகிகள் உள்பட பலரும் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள். லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி கிரீன் சிட்டி சார்பாக இன்றைக்கி ஊரடங்கு உத்தரவு 144 போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கி ரோட்டோரம் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு எங்களோட லயன்ஸ் கிளப் சார்பாக காலையில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில், பிஸ்கட், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தோம். இப்போ எங்களோட கிளப் சார்பாக நாங்கள் இந்த ரயில் நிலையத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு நைட்டு இட்லி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது நாங்கள் ஏற்கனவே கோவிட் இது இரண்டாவது அலைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் அலை கோவிட் ஆரம்பித்த ஸ்டார்டிங் மார்ச் 24 போன வருஷம் ஆரம்பிச்சிது. அந்த டைம்லேயே நாங்கள் எங்களோட லயன்ஸ் கிளப் மூலமாக தொடர்ச்சியாக ஒரு 100 நாள் இந்த ரோட்டோரமாக உள்ள ஆதரவற்றவருக்கு நாங்கள் இரவு உணவு தொடர்ச்சியாக வாங்கிட்டு தான் திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள காவல்துறையை சேர்ந்தவங்க, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர் இவங்களுக்கெல்லாம் எங்களோட அமைப்பு மூலமாக சின்ன உதவிகளை செய்கிறோம். இந்த உதவி செய்த நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி லாக்டவுனில் இன்றைக்கி எதுவுமே கடைகள் கிடையாது. இருக்காத டைமில் அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மற்ற டைமில் உதவி செய்கிறது இல்லாத டைமில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாங்கள் எங்களோட அமைப்பு மூலமாக செஞ்சிட்ருக்கோம். உண்மையாக அதுக்கு உறுதுணையாக எங்களோட சேர்ந்து செய்யக்கூடிய எங்களோட தம்பி மணிகண்டன், ராஜா, சீனிவாசன் இவங்களாம் நாங்கள் தொடர்ச்சியாக போன லாக்டவுன்லேயே நாங்கள் தொடர்ச்சியாக 100 நாள் கொடுத்தோம். 100 நாள் கொடுக்கல எங்களோட தோளோடு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கும் இப்போ இரண்டாவது நமக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்னு சொல்கிறாங்க. ஒரு வைரஸ், கோவிட் அப்படிங்கிற ஒரு வைரஸ், ஃபஸ்ட்டு ஒரு வைரஸ் வந்தது, அதில் மக்கள் ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ ரெண்டாவது வைரஸ் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் உண்மையிலேயே சேஃபாக இருக்கணும். அதான் இன்றைக்கி டெஸ்ட் எடுத்தால் எல்லாத்துக்கும் கோவிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியல. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அம்மை கால்ற போன்ற பெரிய நோய்கள் தான் இருந்தது. அந்த நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கல, மக்கள் நிறைய பேர் இழப்பு வந்தது. ஆனால் இன்றைக்கி மருந்து கண்டுபிடிச்ச பிறகு இழப்பு வருது.
என்னென்னு தெரியல. இருந்தாலும் மக்களோட உயிர் வந்து விலை மதிப்பான உயிர். அந்த விலை மதிப்பான உயிரை நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கணும். எல்லோரும் இன்றைக்கி அரசாங்கம் நினச்சது சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, மாஸ்க் அணிங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க. எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து எங்கள் எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் செய்கிறோம். நம்ம வந்து சொசைட்டிக்கு எதாவது செய்யணும் அப்படிங்கிறதா ஒரு ஆர்வத்தில் அந்த சொசைட்டியில் அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்திட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு உயிர் பயமும் இந்த மாதிரி பயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு குடும்பங்கள் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் எங்களை பாதுகாத்துக்கணும். இருந்தால் அரசு சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்கணும். மக்களுக்கு தேவையான சின்ன நிறைய அமைப்புகள் இருக்குது. தம்பி ராஜாலாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய நிகழ்ச்சிகளை செஞ்சிட்ருக்கான். பேண்டமிக் டைமில் எங்களோட வந்து செய்யக்கூடிய ஆர்வம் தோணுச்சு. இப்போ வந்து தொடர்ச்சியாக அவனால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்யணுங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும். செய்யணுங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஏன்னா இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஏன்னா செய்யணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை, ரொம்ப குறைவு. பணம் வந்து எல்லோரும் வச்சுருக்காங்க, ஆனால் செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. பட் செய்யக்கூடிய எண்ணத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாழக்கூடிய காலங்கள் நம்ம வந்து 100 வருஷம் யாருமே வாழ முடியாது. வாழக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப கம்மி தான். அந்த வாழக்கூடிய காலங்கள் நம்மளால் முடிந்த உதவியை 4 பேர் செஞ்சோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு மறைஞ்சு போகிறோம்னா நம்மளை வந்து நினச்சி பார்க்குறேன். நம்ம செய்யக்கூடிய நிகழ்வு வச்சு தான் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. பணம் வச்சுருக்கவங்க எல்லோரும் நினச்சி பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. சமூக ஆர்வலர் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த சமூகத்துக்காண்டி எங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த சொசைட்டிக்காண்டி நம்ம நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக செஞ்சுருக்கோம். அதுக்கு உறுதுணையாக கூடிய என்னோடய நண்பர்கள் சங்கம், அதுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய அரிமா சங்கம், உலகத்திலே 24/7 சொல்லுவாங்க, 24 மணி நேரம் சேவை செய்யக்கூடிய ஒரு பேர் இயக்கம் லைன்ஸ் கிளப். அந்த இயக்கத்தோட தலைவராக இருக்கேன். இந்த இயக்கத்தோட தலைவராக வந்து செயல்பட்டுருக்கேன். இந்த இயக்கத்தில் 3 to 4 B4ன்னு சொல்லுவாங்க. எங்களோட மாவட்ட ஆளுநர் ஜஸ்டின் பால் இந்த ஆண்டு எங்களது மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்திருக்காரு. மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்த மட்டும் 60 ஆண்டுகள் எங்களது மாவட்டத்தில் வந்து அரிமாசத்துக்கு ஒரு பில்டிங்கே கிடையாது, ஒரு நிரந்தர பில்டிங்கை ஜஸ்டின் பால் அவர்களும் அதுக்கு முந்தைய கவர்னர் சந்திரன் அவர்களும் ஒரு நிரந்தர பில்டிங்கை நாகர்கோவில் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் பாதையில் ஒரு அருமையான லைன்ஸ் பில்டிங், அதாவது லைன்ஸ் பில்டிங் ஆரம்பித்தாங்க. டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பித்தாங்க. இந்த டயாலிசிஸ் சென்டரோட நோக்கம் என்னென்னா இன்றைக்கி வந்து கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணி நிறைய செலவாகும். இதில் எங்கள் இயக்கத்து மூலமாக டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை எங்களது ஆளுநர் ஜஸ்டின் பால் உண்மையிலே அவரை பாராட்டணும். அவர் இந்த ஆண்டு எங்களுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவர் அடுத்த ஆண்டு ஆளுநர் ஜெகநாதன் இருக்கார், அடுத்து NK விஸ்வநாதன் இருக்காங்க. இப்போ இந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நாங்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் எங்களை லைன் செல்ஃபாக வாழ்த்துக்களையும் நன்றின்னு சொல்லி எல்லோரும் சேவை செய்யணும் எண்ணத்தை நிச்சயமாக வளர்த்துக்கணும். நிச்சயமாக வளர்த்துக்கிட்டால் தான் இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கோம், நம்ம தலைமுறை நல்லா இருக்குன்னா சேவை செய்யணுங்க எண்ணத்தை ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். நன்றி.